வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அமுல்படுத்துவதற்கு உயர் நீதிமன்றத்தினால் இன்று இடைக்கால தடை. புதிய கூட்டணியின் சார்பாக ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்குவோம் என உதய கம்மன்பில தெரிவிப்பு. தேர்தலை பிற்போடுவதால் நன்மை ஏற்படும் என சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தனின் பூத உடலுக்கு யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி. ஜனாதிபதி தேர்தல் பற்றிய அறிவிப்பு அவசியம் என டலஸ் அழகப்பெருமை எம்பி வலியுறுத்தல். பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் அரசாங்கத்திடம் கிடையாது என பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடுவது உறுதி என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அமுல்படுத்துவதற்கு உயர் நீதிமன்றத்தினால் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக நிர்ணயித்து தொழில் அமைச்சினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அமுல்படுத்துவதற்கு உயர் நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி பெருந்தோட்ட நிறுவனங்களால் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவில் தொழில் அமைச்சர், தொழில் ஆணையாளர் உள்ளிட்ட 52 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தம்முடன் கலந்தாலோசிக்கப்படவில்லை என மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஆதலால் தொழில் அமைச்சின் செயற்பாட்டை தன்னிச்சையாக கருதி சம்பள அதிகரிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யுமாறு மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் வர்த்தமானி அறிவித்தல் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு 2024 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி முதல் வழங்கப்பட வேண்டும் என்றும், அவ்வாறில்லாத பட்சத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்களின் குத்தகை ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் எனவும் தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்கார அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுசரணை வழங்கியோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. புதிய கூட்டணியின் சார்பாக ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்குவோம் என உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தங்களுடைய கூட்டணியின் சார்பாக வேட்பாளர் ஒருவர் நிச்சயமாக களமிறக்கப்படுவார் என பிவித்துறை ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும். அதனை பிற்போடுவதற்கான முயற்சிகளை தோற்கடிப்பதற்கு நாம் தீவிரமாக செயற்படுவோம். எமது கூட்டணியானது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு வாக்களித்த 69 லட்சம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. ஆதலால் எமது கூட்டணி சார்பில் நிச்சயமாக நாம் ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்குவோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் இடையே முருகல் ஏற்பட்டுள்ளது போன்ற தோற்றம் காட்டப்படுகின்றது. ஆனால் அது உண்மையல்ல. அவர்கள் ஒற்றுமையாகவே பயணிக்கிறார்கள். அதனால் தான் நாம் ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி சமிந்திர தயான் லெனவ என்பவர் உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள மனு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனுவை உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்வதற்கு முன்னர் மனுதாரர் தன்னிடமோ அல்லது தனது சட்டத்தரணிகளுடன் கலந்தாலோசிக்கவோ ஆலோசனை பெறவோ இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பதோடு 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருப்பது சரியானது என்பதே தனது உறுதியான நிலைப்பாடாகும் என்பதையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். தேர்தலை ஒத்திவைக்கும் மனுவுக்கு எதிராக இடையீட்டு மனுவை தாக்கல் செய்ய தேசிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது.
ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவுக்கு எதிராக இடையீட்டு மனு ஒன்றை முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. அந்த கட்சியின் தலைவர் அன்ருகுமார் திசாநாயக்க கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். ඔහුට ජනාධිපතිතුමා නෙවෙයි පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීතුරයක් ලබා ගැනීම සඳහාවත් எதிர்வரும் தேர்தலில் தோல்வி அடைவது நிச்சயம் என தெரிந்து எவ்வாறாயினும் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்ற முனைப்புடன் அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கு இயலுமான வகையில் பல்வேறு வகையில் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இவ்வாறான சூழ்ச்சிகளை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் ஜனநாயகம் நிலைநிறுத்துவதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். இப்போது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு தனிநபர் மூலமாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றம் இந்த விடயத்தில் சிறந்த மக்கள் சார்பான தீர்மானத்தை மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. இந்த மனு விடயத்தில் அதற்கு எதிராக இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்வதற்கு நாம் தயாராகி வருகின்றோம். නවරමක් නොමැති නායකයෙක්. දැන් ඔවුන් විවිධ උත්සාහ දරමින් තිබුණා. මේ ජනවරමක් නැති නායකයා ගෝඨාභය රාජපක්ෂගේ ඉතුරු කාලය தேர்தலை பிற்போடுவதால் நன்மை ஏற்படும் என சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தேர்தலை பிற்போடுவதால் நாட்டுக்கு நன்மை ஏற்படும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது ஒரு வங்குரோத்து நிலையில் இருக்கும் இந்த நாடு தனது ஸ்திரத்தன்மையை இழந்துவிட்டால் நாட்டுக்கு மிகவும் மோசமான சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்ற நிலையிலே இந்த தேர்தலை பிற்போடுவதால் நன்மையை ஒழிய தீமை எதுவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சிலர் ஜனநாயக முறைப்படி அவ்வாறு செய்வது தவறு என்று கூறுகின்றார்கள். அது தவறு என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் நாட்டினுடைய தற்போதைய நிலையின் நிமித்தம் என்னென்ன நடவடிக்கைகளில் நாங்கள் மக்களினுடைய பாதுகாப்புக்காக எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே ஒரு நிச்சயமற்ற நிலை அல்லது ஒரு பதட்ட நிலை தேர்தலின் பின்னர் வந்தால் அதனால் பாதிக்கப்பட போவது சிறுபான்மையினர், முக்கியமாக தமிழ் மக்கள் தான். கொழும்பிலே வாழும், கொழும்பை சுற்றி இருக்கும் தமிழ் மக்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடும். ஏனென்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்த இருக்கும் இந்த நேரத்திலே அவர்களால் தான் இது நடைபெற்றது என்ற முறையிலே தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அவர்கள். ஆகவே இந்த நேரத்திலே இந்த வாரான ஒரு கோரிக்கையை உச்ச நீதிமன்றத்திலே விடுத்திருப்பது எங்களுக்கு நன்மையை தரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஜனாதிபதியின் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்ச மாட்டோம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலான கருத்துக்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்து வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். පත්වීම් උත්සවයේදී ජනාධිපතිවරයා නැවතවතාවක් தேசிய பாடசாலைகளுக்கான ஆசிரியர் நியமனங்களை வழங்கும் நிகழ்வில் ஆசிரியர்களை அச்சுறுத்தும் வகையிலான கருத்துக்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னரும் அவ்வாறான கருத்துக்களை முன்வைத்துள்ளார். எமது கோரிக்கைகள் குறித்தும் அவற்றில் உள்ள நியாயம் குறித்தும் அறிந்து கொள்வதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும். மாறாக அச்சுறுத்தல் விடுப்பதனால் நாம் அதற்கு அஞ்சி விடுவோம் என அவர் நினைக்கக்கூடாது. எமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை நாம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். ஜனாதிபதியின் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக ஏனைய தொழிற்சங்கங்களுடன் இணைந்து நடவடிக்கை எடுப்போம். தற்போதைய ஜனாதிபதிக்கு மக்கள் ஆணை கிடையாது. அவரால் கொழும்பில் 20,000 வாக்குகளை கூட பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆதலால் மக்கள் ஆணையில்லாத ஒருவர் குறுக்கு வழியில் ஜனாதிபதியாகி இவ்வாறு செயற்படுவதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். අපි 26ට අපි පාසල් කාලේට අපි ක්‍රියාමාර්ගයට ආවම ඒ ක්‍රියාමාර්ගයේ වගකීම ගන්න ඕනේ ආණ්ඩුව. මොකද අපි දිගටම කිව්වා இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தனின் பூத உடல் யாழ்ப்பாணத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ராஜவிரோதியம் சம்பந்தனின் பூத உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் வைக்கப்பட்டுள்ள இரா சம்பந்தனின் உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி நிகழ்வில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, கட்சியின் மூத்த தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், ஏனைய கட்சிகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர்.
யாழ் இந்திய துணை தூதர் சாய் முரளி, வடமாகாண ஆளுநர் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். விசேட விமானம் மூலம் இன்று காலை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்பட்ட பூத உடல் காலை 10 மணி அளவில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வுகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் இடம்பெறவுள்ள நிலையில் அவரது இறுதி அஞ்சலி நிகழ்வுகளில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ள உள்ளார் என்பதை அவரே தன்னிடம் தொலைபேசி மூலம் உறுதி செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உள்ள போதும் அது தொடர்பில் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பூநகரி வேரவிளவில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அமைப்பது தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று இடம்பெற்றது. நிலைபெறுதகு வலு அதிகார சபையினரால் பூநகரி வேரவில் பகுதியில் 204 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பது தொடர்பில் மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி மக்களின் நிலைப்பாட்டை சமர்ப்பிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்தார். அத்துடன் பளையில் தனியார் நிறுவனம் காற்றாலை அமைப்பது தொடர்பாகவும் கோவில்வயல் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று காற்றாலை அமைப்பது தொடர்பாகவும் கோவில்வயல் பகுதியில் தனியார் நிறுவனம் சூரிய மின்கல தொகுதி அமைப்பது தொடர்பாகவும் இன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன், நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், வடமாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், வடமாகாண திணைக்களங்களின் பணிப்பாளர்கள், பிரதேச செயலாளர்கள், போலீசார், கடற்படையினர், இராணுவ உயர் அதிகாரிகள், மாவட்ட திணைக்களங்களின் பணிப்பாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். கொழும்பு ஸ்லாபம் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 26 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பு ஸ்லாபம் பிரதான வீதியில் மாதம்பே பகுதியில் பேருந்தும் லொரியும் மோதி இன்று முற்பகல் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் 26 பேர் காயமடைந்ததுடன் சிலாபம் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் லொரி மோதியுள்ளது. அதிக வேகம் காரணமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து லொரி பேருந்துடன் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். காணி உறுதிகளை வழங்குவதற்கான நடமாடும் சேவையொன்று மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்றது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிற்கு சொந்தமான காணியில் குடியிருந்து இதுவரையில் காணி உறுதிகள் இல்லாதவர்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் தேசிய வேலை திட்டத்தின் 3வது நடமாடும் சேவை இன்று மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் கோரிக்கைக்கு அமைவாக காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட காரியாலயம் இணைந்து நடமாடும் சேவையை நடத்தியது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களுக்கான பணிப்பாளர் என். விமல்ராஜ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பத்மஸ்ரீ லியனகே, மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் உட்பட பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள், காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர்கள், உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ராஜாங்க அமைச்சர் மற்றும் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். நாடு பொருளாதாரத்திலே வீழ்ச்சியடைந்த போது உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது. டீசலுக்கு லைன் என்றார்கள், பெட்ரோலுக்கு லைன் என்றார்கள், மண்ணெண்ணெய்க்கு லைன் என்றார்கள் இல்லையா? பலர் லைன்ல நின்ற நேரத்திலே விழுந்து செத்தார்கள். பலர் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். பலர் நாட்டை விட்டு இடம்பெயர்ந்தார்கள். அதே நிலைமை இன்றைக்கும் இருந்திருந்தால் இவ்வாறான ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. உங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் வீட்டை விட்டு ஓடி விடுவீர்களா? உங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தா வீட்டை விட்டு ஓடிடுவீங்களா? இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, உங்களோட வீட்டு தலைவர், உங்களோட கணவர் அல்லது உங்க அப்பா பார்த்தா அவர் தான் முதலாவது ஓடிட்டார். இப்போ அவரை பார்த்து நீ சொல்லாமா இவர் தான் மிகச்சிறந்த தலைவர்? ஏன்? வீட்டில் ஒரு பிரச்சனை முதலாவது ஓடிடுவார். அப்படி நாங்கள் ஓட முடியாது. இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படியாக தீர்த்து கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய தலையான கடமை, தார்மீக பொறுப்பு. அதை நாங்கள் எப்படியாக செய்து முடிக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் வவுனியா நகர அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது.
ஐக்கிய தேசிய கட்சியின் வவுனியா நகர அலுவலகம் இன்று பண்டாரிக்குளம் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. இன்று காலை வவுனியா கந்தசுவாமி கோவிலில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து நகர் வழியாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களால் மோட்டார் சைக்கிள் மற்றும் வாகன பேரணியாக ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் பாலதரங்கே பண்டார புதிய காரியாலயம் அமைந்துள்ள பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டதுடன் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையின் தவிசாளராக செயற்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்த ஹசுன் சுமதிபால ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டார். இவருக்கான அங்கத்துவ கடிதத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் கட்சியின் வன்னி தொகுதி அமைப்பாளர் மயூரதன், மன்னார் மாவட்ட அமைப்பாளர், பண்டாரிக்குளம் கிராம சேவையாளர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை திருக்கோவிலில் வீடொன்று தீக்கிரையாகியுள்ளது. அம்பாறை திருக்கோவில் விநாயகபுரம் பகுதியில் வீடொன்று தீக்கிரையான சம்பவம் இன்று காலை பதிவாகியுள்ளது. தீ அயலவர்களின் முயற்சியால் கட்டுப்படுத்தப்பட்ட போதும் வீட்டிலிருந்த உடைமைகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளது. திருக்கோவில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். தீ விபத்து சம்பவம் தொடர்பாக வீட்டின் உரிமையாளரிடம் வினவிய போது தான் காலையில் எழுந்து விவசாய காணிக்குள் நீர் இறைப்பதற்காக சென்றபோதே இவ்வனர்த்தம் நிகழ்ந்ததாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பற்றிய அறிவிப்பு அவசியம் என டலஸ் அழகப்பெரும் எம்பி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்பை நாட்டிற்கு விடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றிலிருந்து இன்னமும் 12 நாட்களில் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் திகதி, இடம் மற்றும் தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு செல்லும். அந்த அதிகாரத்தை எவராலும் கேள்விக்குட்படுத்த முடியாது. அரசியலமைப்பின் 30 பிரிவுக்கு அமைய குடியரசின் ஜனாதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும் என்பதுடன் அவர் 5 ஆண்டுகள் கொண்டதொரு தவணைக்கு பதவி வகித்தலும் வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை ஜனாதிபதியாலோ நாடாளுமன்றத்தினாலோ ஆளும் கட்சி மாற்ற முடியாது. ஆகவே தேர்தல் தொடர்பில் அறிவித்தலை நாட்டுக்கு அறிவிக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம். මගේ පැහැදිලි කිරීම ප්‍රධාන කරුණු දෙකක් මත පදනම් වෙලයි පැහැදිලි කිරීම සිදු වෙන්නේ. එකක් තමයි பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் அரசாங்கத்திடம் கிடையாது என பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான எந்த ஒரு திட்டமும் அரசாங்கத்திடம் கிடையாது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். සාකච්ඡාවේ මූලික හරයත් ඒ පිළිබඳ අපේ අදහස අපි පළ කළා. ඒක තමයි මේ බැඳුම් කර கடன் மறுசீரமைப்பை மேற்கொண்டு விட்டதாக அரசாங்கம் பெருமையாக கூறுகின்றது. ஆனபோதிலும் கடன் மறுசீரமைப்பை முழுமையானது என ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் வரிச்சுமையை தாங்கக்கூடிய 10% எந்தவித வரி விதிப்பு மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக இந்த நாட்டில் சாதாரண பொதுமக்களாக இருக்கின்ற 90% அதிக சுமை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமின்றி பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு எந்தவொரு திட்டமிடல்களும் அரசாங்கத்திடம் கிடையாது. கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அரசு சொத்துக்களை விற்பனை செய்ய மாட்டோம் என பொதுமக்களை ஏமாற்றியது போல தற்போதைய அரசாங்கமும் மக்களை ஏமாற்றுவதற்கு முயற்சிக்கின்றது. ප්‍රශ්නේ මේක ප්‍රතියෝගත කිරීමෙන් යම්කිසි මූල්‍ය ස්ථාවරත්වයක් ලංකාව පිළිබඳ විදේ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிக்க கோரிய மனு தொடர்பில் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டமா அதிபர் அறிவித்துள்ளார். 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிக்க கோரிய மனு தொடர்பில் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டமா அதிபர் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றக்கு அறிவித்துள்ளார். இந்த பிணை கோரிக்கை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிணை கோரிக்கை தொடர்பில் ஆட்சேபனைகளை முன்வைக்க உள்ளதால் அதனை எழுத்து மூலம் தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாக சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி தெரிவித்தார். அதற்கமைய ஆட்சேபனையை சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்கிய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிணை கோரிக்கை எதிர்வரும் 11ஆம் தேதி பரிசீலிக்கப்படும் என உத்தரவிட்டார். வடக்கு கிழக்கில் சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்துவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை மையமாக கொண்டு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்துவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவா உறுதியளித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 281வது கட்டமாக 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள்
மட்டக்களப்பு கல்குடா ஈராவூர் அல் முனீரா மகளிர் கல்லூரிக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்தෙන් වැඩිම පීඩාවක් විඳිච්ච උතුරු නැගෙනහිර පළාත් කේන්ද්‍ර කරගෙන ක්‍රියාත්මක කරනවා. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மட்டக்களப்பு மாவட்டம் உள்ளடங்கலாக கிழக்கு மாகாணத்தின் பங்களிப்பு குறித்து ஆராய்ந்த போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பங்களிப்பு மிக குறைவான மட்டத்திலேயே அமைந்து காணப்படுகின்றது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மேல் மாகாணம் 42% பங்களிப்பை வழங்கி வருகிறது. மீதமுள்ள 58% பங்களிப்பை ஏனைய 8 மாகாணங்களும் வழங்கி வருகின்றன. கிழக்கு மாகாணம் 5%த்திற்கும் குறைவான பங்களிப்பையே வழங்கி வருகிறது. உலகின் பல நாடுகள் யுத்தம் முடிவடைந்து சர்வதேச நன்கொடையாளர் மாநாடுகளை நடத்திய போதிலும் எமது நாட்டில் யுத்தம் முடிவடைந்து இன்று வரையில் 15 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அன்று தொடக்கம் இன்று வரை உள்ள எந்த தலைவராலும் சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்ட முடியவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அலுவலகம் இன்று மாலை மண்முனை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கிரான்குளத்தில் திறந்து வைக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் டி தயானந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் செயற்பாடுகளை விரிவுபடுத்தும் வகையில் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மட்டக்களப்பு வருகை தரும் போது கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்து ஆதரவாளர்களை சந்திக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடிய எதிர்க்கட்சித் தலைவர் பொதுமக்களின் கோரிக்கை கடிதங்களையும் பெற்றுக்கொண்டார். மட்டக்களப்பு காத்தான்குடி பத்ருயா வித்தியாலயத்தில் ஸ்மார்ட் வகுப்பறை இன்று எதிர்க்கட்சித் தலைவரால் திறந்து வைக்கப்பட்டது. ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்து வைத்த பின்னர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்துரையாடினார். ஆங்கில நூல்களை வாங்குவதற்காக பாடசாலைக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியும் சஜித் பிரேமதாசவால் வழங்கப்பட்டது. நிகழ்வில் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் MLAM ஹிஸ்புல்லா, முன்னாள் பிரதியமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளருமான கணேசமூர்த்தி, ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் முஸ்தபா, காத்தான்குடி கோட்டக்கல்வி அதிகாரி ஹக்கீம், பாடசாலை அதிபர் ரிஃப்கான் உட்பட ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரிகள் சங்கத்தை சேர்ந்த வைத்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்திய அதிகாரிகள் சங்கத்தை சேர்ந்த வைத்தியர்கள் இன்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை முதல் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள வைத்திய அத்தியட்சகரை இடமாற்ற கோரி இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது. இதன் காரணமாக அவசர சிகிச்சை தவிர்த்த ஏனைய மருத்துவ சேவைகளை வைத்தியர்கள் மேற்கொள்ளவில்லை. இதனால் நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சுமூகமான மற்றும் பாதுகாப்பான சூழல் ஏற்படும் வரை போராட்டம் தொடரும் என வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை மேம்படுத்த உழைக்கும் தன்னை வைத்தியசாலை பொறுப்பதிகாரி பதவியிலிருந்து அகற்ற சில வைத்தியர்கள் முனைவதாகவும் அதற்கு வைத்திய அதிகாரிகள் சங்கம் துணை போவதாகவும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா கவலை வெளியிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் நேற்றைய தினம் காணொலி ஒன்றையும் வெளியிட்டார். இதேவேளை இன்று மாலை யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். சரியாக புறக்கணிக்கப்பட்டு முக்கியமாக GMOயால் ஸ்டாஃப் காணாதுன்னு சொன்னதால் 14 வருஷமாக பூட்டப்பட்டு வச்சுருந்த ஏஎன்இ பில்டிங் 3 தரம் செரிமோனியலாக ஓப்பன் பண்ணினவை. அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ப்ரெஷரால் இது விழாலமே பூட்டப்பட்டிருந்தது. பிள்ளைப்படுற போர்டு எங்களோட வைத்தியசாலையில் முட்டாமல் இயங்க முடியாத நிலையில் இதுவரைக்கும் திருத்த முடியாத வச்சுருந்தவை. அதை நான் உடனடியாகவே 3 நாளில் அதை மாற்றம் செய்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட வைத்தியசாலையில் ஏஎன்இ பில்டிங்ன்றது இவ்வளோ காலம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்ததால் ஓபிடி ETUவையும் ஏஎன்இ பில்டிங் இயங்க பண்ணினான். அது மட்டும் இல்லாமல் அதன் 2வது தளத்தில் இருக்கிற சத்திர சிகிச்சை கூடங்களை இவ்வளோ காலம் இயங்காமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தவை. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற டாக்டர்ஸை விட வெளியிலேருந்து மாவட்டத்திலிருந்து வர டாக்டர்ஸ் தான் இங்கே வேலை செய்கிறது கூட. அப்போ இவ 30 நாள் வேலையில் 10 நாள் தான் வேலை செய்கிறது, 20 நாள் போகிற ஒரு கடமையாக வச்சு கொண்டு வந்தவை. இது வடக்கு மாகாணம் ஃபுல்லாகவே இது நடந்து கொண்டிருக்க பெரிய பிரச்சனை. ஆப்ரேஷன் தியேட்டர் இயங்க விடாமல் மாண்புமிகு ஜனாதிபதி வரைக்கும்
வரைக்கும் கம்ப்ளைண்ட் போயும் இவையால் அதை பிளாக் பண்ணி வச்சுருந்தவை செய்ய விடாமல் இதனால் வந்து தெற்கில் இருந்து வடக்குக்கு வந்து சுகாதார உதவிகள் வாரியில் தெற்கு வடக்க வஞ்சகம் செய்தென்ற ஒரு மாயை ஏற்படுத்துகிற அரசியலுக்காண்டி தான் இதை விழாலும் கூட்டி வச்சுருந்தவை. நான் வந்து 3 நாளில் இதை வந்து இல்லை பொய்யன்றதை நிரூபிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரதானமாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து வைத்தியர்கள் வேலை செய்ய விருப்பமில்லாமல் இருக்கிற பிரதான காரணம் இந்த GMO என்று சொல்லப்படுற 1-2 டாக்டர்ஸ் மேர் வந்து இவை தங்களோட ஆட்சிக்குள்ள வச்சு அவைய வற்புறுத்தி நீ அங்கே போய் வேலை செய்யணும் இங்கே போய் வேலை செய்யணும் கொழும்புல கொடுக்குற அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் மாற்றி செய்கிறபடியாக டாக்டர்ஸ் வந்து மனதால் பாதிக்கப்பட்டதால் யாழ்ப்பாணத்துக்கு வந்த டாக்டர்கள் இங்கேயே பிறந்து இங்கேயே படித்த கன டாக்டர்ஸ் மேலே வெளிநாட்டுக்கு போய் திருப்பி வேறு அமெரிக்கணும். நான் ஏதாவது பிளவிட்டால் பிள சம்பந்தமான இடமாற்றங்கள் நடக்கிறது வேறு. நான் இந்த வைத்தியசாலையில் நடந்த குறைபாடுகளை வெளியால் சொல்லிட்டேன். அதை இதுவரைக்கும் 40-45 கடிதம் அடிச்சிட்டேன். இங்கே லிஃப்ட் ஒர்க் பண்ணல. இந்த லிஃப்ட் வந்து கட்டி இந்த பில்டிங் கட்டி 14 வருஷம் லிஃப்ட் இப்போ தான் பூட்டியிருக்கணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னா அந்த லிஃப்ட்டில் வந்து கை வச்சா வந்து சென்சர் ஒர்க் பண்ணாது. சாவச்சேரி வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்குது. ஒரு டெவலப்மெண்ட் செய்யலை. அதுண்ட லெசன் லேர்ன் டாக்குமெண்ட் அதுண்ட ஃபைனல் கம்ப்ளீஷன் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நான் இன்ரைட்டிங்கில் வைத்தியர் கேதீஸ்வரன் அவள்கிட்ட கேட்டேன். நான் அது தவிர இந்த ஹாஸ்பிட்டல் இல்லாத கணக்க சாமான்களை வந்து இமீடியட்டாக தர சொல்லி கேட்டினான். அது தவிர இவருக்கு எதிராக வந்து நான் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னே மருந்துகளை வந்து நிலத்தில் வச்சு ஏசியும் இல்லாமல் அது பழுதடற நிலையில் இருக்கிறதுன்றதை கொழும்புல இருந்து வந்து அவள் வந்து இதை வடிவாக பார்த்து ரிப்போர்ட் அடித்து இவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இவருக்கு வந்து 2.9 மில்லியன் பெறுமதியான காசை வந்து ஒதுக்கி இருந்தவ. தெற்கு வந்து காசை ஒதுக்கினாலும் இவ என்ன செய்யணும்னு சொன்னால் அரசியலுக்காண்டி ஒதுக்கப்பட்ட காசில் திருப்பி போட்டு சொல்லினோம். நாங்கள் இங்கே ஒன்று ஒதுக்குறையில் யாழ்ப்பாணத்தை விடினோம்னு சொல்லி தெற்குக்கும் வடக்குக்கும் உள்ள பெரிய பிரச்சனையை வந்து இவ தான் கிரியேட் பண்ணினோம். உண்மையாகவே அரசியல் சம்பந்தமான பிரச்சனை இல்லை. தெற்கில் இருக்கிற எங்களோட ஹெல்த் மினிஸ்ட்ரி இருக்கிற எல்லா சேர்மாரும் நான் தெற்கில் தான் கூட வேலை செய்தேன். எல்லாரும் சரியான ஆர்வத்தோடு இருக்கிறான் யாழ்ப்பாணத்தை டெவலப் பண்ணுவோம். இன்றைக்கு நான் கடிச்சு இந்த வைத்தியசாலையில் பெரிய பிரச்சனைலாம் செய்து போட்டு இந்த காசு 2,75,000 காசு ஃபோன் எல்லாத்தையும் பறித்து ஒரு வைத்தியசாலையில் வந்து ஒரு வைத்தியராக வேலை செய்யல. இப்படி ஒரு அராஜகம் GMO செய்கிறன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கல. பொதுமக்களாகி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹெல்த் செக்ரட்டரி இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரனை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்ட போதும் அவர் பதில் வழங்கவில்லை. முல்லைத்தீவு தேராவில் பகுதியில் வயல் விழா இடம்பெற்றது. முல்லைத்தீவு தேராவில் விவசாய பண்ணையில் நேற்று வயல் விழா இடம்பெற்றது. சிறுபோகத்தில் உளுந்து செய்கையால் ஏற்படும் சித்திர வடிவ வைரஸ் நோய் தாக்கம் தொடர்பாக எவ்வாறான மாற்று நடவடிக்கைகளை கையாளலாம் என்பது தொடர்பில் விவசாயிகளுக்கு செய்முறை விளக்கம் வழங்கப்பட்டதுடன் இங்கே மேற்கொள்ளப்பட்ட உளுந்து செய்கை தொடர்பாக செய்முறை விளக்கமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாகாண விவசாய பணிப்பாளர் செந்தில்குமரன் சுகத்தி, மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் யாமினி சசீலன் உட்பட மாகாண அதிகாரிகள் மற்றும் முல்லைத்தீவு விவசாய திணைக்கள அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அம்பாறை சாய்ந்தமருதில் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. அம்பாறை சாய்ந்தமருதில் இலங்கை தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. கலந்துரையாடல் கலாநிதி ஏல் அன்சார் தலைமையில் இடம்பெற்றதுடன் அதிதிகளாக இந்தியாவின் முன்னாள் மாநில சட்டசபை உறுப்பினர் KA முகமது அபூபக்கர் மற்றும் தமிழ்நாடு சிரேஷ்ட ஊடகவியலாளர் MA ஜாகிகுல் ஹமீட் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கலந்துரையாடலில் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு தொடர்பாக ஆராயப்பட்டது. அதிதிகள் உள்ளிட்ட ஏனைய அதிகாரிகள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆதரவு பெருகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலைப்பாடு தற்போது கிடையாது என நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதிமாගේ තව පුංචි කුමන්ත්‍රණයක් நான் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் உண்மை கிடையாது. நான் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் பயணிக்கின்றேன். நாட்டில் கடந்த வருடம் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆதரவு பெருகி வந்தது. அந்த நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைய வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியிருந்தேன். ஆயினும் தற்போது அந்த நிலைப்பாடு கிடையாது. ஏனென்றால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆதரவு பெருகியுள்ளதுடன் வெற்றி பெறும் சூழ்நிலை காணப்படுகின்றது. දිනයක් කැඳවීමේ තියෙන බලය අත්හිටවන්න කියලා ශ්‍රේෂ්ඨාධිකරණයෙන් போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடரும் என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் 23 வீதத்தால் குறைவடைந்துள்ளதாக போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். யுக்திய நடவடிக்கை குறித்து ஆராயும் பொருட்டு பொரளை, வெல்லம்பட்டி, வாழைத்தோட்டம் ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இன்று அவர் களவிஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு போலீஸ் மாதிபர் பதிலளித்தார். ශ්‍රී ලංකා පොලිසිය නිලධාරීන් විසින් මේ විදිහට අත්අඩංගුවට අරන් තියෙනවා. ඒ පසුගිය වතාවේ ලබා දුන්න ලේඛනයේ තව අත්අඩංගුවට ගන්න බැරි වෙච්ච සංඛ්‍යාව 287 දෙනෙක්. නමුත් ඒ අත්අඩංගුවට සමහර සැකකරුවන් பாதாள குழுவினரையும் போதைப்பொருளையும் ஒழிக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கை நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போதைப்பொருள் விற்பனையுடன் தொடர்புடைய 5949 பேரின் விவரங்களை நாம் போலீசாருக்கு வழங்கியிருந்தோம். அவர்களில் 5691 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைதான நபர்கள் சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்படும் போது புதிதாக போதைப்பொருள் விற்பனையாளர்கள் உருவாகியுள்ளார்கள். அவ்வாறான 928 பேர் தொடர்பில் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. புற்றுநோய் போல மக்களுக்கு பிரச்சனையாக மாறியுள்ள போதைப்பொருளை ஒழிப்பதற்கு நாம் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுப்போம். நாட்டில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் குற்றச்செயல்கள் 23 வீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளன. இந்த வருட நிறைவின் போது அதனை 50 வீதமாக மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம். ව්‍යාපාරයක් නිසා අලුතෙන් ජාවාරමට ආපු 928 දෙනෙක්ව පෙරට බුද්ධාශ විසින් අඳුරගෙන තියෙනවා. ඒ අනුව 1921ක් වෙච්ච ජාවාරම්කරුවන් නීති රැහැන්ට හසු කර ගැනීමටත් මේ ලයිස්තුවල ඇතුළත් නොවෙන්නා இன்று முதல் மீண்டும் யுக்திய தேடுதல் நடவடிக்கைகள் புதிய கோணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நடவடிக்கைக்கு இராணுவத்தினரின் ஆதரவும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கொழும்பை சுற்றியுள்ள பல பிரதேசங்களில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் எதிர்காலத்தில் முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் இது நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார். யாழில் யுக்திய சுற்றி வளைப்புகள் உள்ளிட்ட குற்றச்செயல் தடுப்பு நடவடிக்கைக்காக போலீஸ் மோட்டார் சைக்கிள் அணி இன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. யாழில் காங்கேசன்துறை, தெல்லிப்பளை, நெல்லியடி, பருத்தித்துறை, இளவாலை, மருதங்கேணி, பலாலி, அச்சுவேலி, வல்வெட்டித்துறை ஆகிய 9 போலீஸ் நிலையங்களில் இந்த அணி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறை பிராந்திய பொறுப்பதிகாரி சந்தன கமகே, காங்கேசன்துறை உதவி போலீஸ் அத்தியட்சகர் சந்தன ஜெயதிலக, காங்கேசன்துறை பிராந்திய போலீஸ் நிலையங்களின் அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்ட 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நடத்திய யுக்திய சுற்றி வளைப்பில் பல குற்றங்களுடன் தொடர்புடைய 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு 9ஆம் 10ஆம் வட்டார பகுதிகளில் இன்று காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடாத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 2 உட்பட 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் 43 லிட்டர் கசிப்பும் மீட்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை இன்று அதிகாலை 5 மணி முதல் முற்பகல் 9 மணி வரை நுவரெலியா மஹிந்த மாவட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்ட போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனைக்கு அமைவாக நுவரெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரேமலால் ஹெட்டியாராச்சி தலைமையில் நுவரெலியா போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், இராணுவ விசேட அதிரடிப்படையினர், போலீஸ் மோப்பநாயின் உதவியுடன் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். மஹிந்த மாவட்ட பகுதியில் போதைப்பொருள் பாவனை அதிகமாக இருப்பதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக இவ்வாறான போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நுவரெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 6 பேர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் மருதங்கணி போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இன்று அதிகாலை சுற்றி வளைப்பில் ஈடுபட்டனர். இதன்போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள மருதங்கணி போலீசார் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். தொழில் உரிமையை பாதுகாக்குமாறு வலியுறுத்தி மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமது தொழில் உரிமையை பாதுகாக்குமாறு வலியுறுத்தி மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் 3வது நாளாகவும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. தொழில் உரிமையை வலியுறுத்தும் வகையிலான கோஷங்களும் எழுப்பப்பட்டன. தமக்கான தொழிலை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் வரையில் போராட்டம் தொடரும் என பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏனைய மாவட்டங்களில் பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரிகள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படும் நிலைமை காணப்படுவதாக பட்டதாரிகள் கவலை வெளியிட்டனர். யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் தனது கடமைகளை பொறுப்பேற்றார்.
யாழ்ப்பாண மாவட்ட கடமை நிறைவேற்று அரசு அதிபராக பணியாற்றி வந்த மா பிரதீபன் பதில் அரசாங்க அதிபராக இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். மாவட்ட செயலகத்தில் இன்று காலை தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். யாழ்ப்பாண மாவட்ட செயலாளராக இருந்த ஆ சிவபாலசுந்தரன் ஓய்வு பெற்று சென்ற நிலையிலேயே மா பிரதீபன் பதில் அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அமைச்சரவையினுடைய அனுமதியின் பிரகாரம் கௌரவ பிரதம மந்திரி தினேஷ் குணவர்த்தன அவர்களிடமிருந்து நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபருக்குரிய நியமனத்தை பெற்றிருந்தேன். அதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட செயலகத்திலே என்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றிருக்கின்றேன். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நீண்ட காலமாக கடமையாற்றிய ஒருவன் என்ற வகையிலே இன்றைய இந்த கடமையேற்பு என்பது எனக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு ஒரு புதிதான விடயமல்ல. இருந்தாலும் இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய தேவைகளை இயன்றளவு பூர்ணப்படுத்தக்கூடிய அளவிலே என்னுடைய சேவைகளை இந்த மாவட்டத்துக்கு ஆற்றுவேன் என்றும் அதற்கு மாவட்டத்தினுடைய அனைத்து தரப்பினுடைய ஒத்துழைப்பும் அவசியமாக இருக்கின்றது. அந்த வகையிலே மாவட்டத்தில் இருக்கின்ற தேவைப்பாடுகளை என்னோடு நேரடியாக தெரிவிப்பதன் மூலம் அந்த தேவைகளுக்கு என்னால் ஆகக்கூடிய செயற்பாடுகளை முன்னெடுப்பேன் என்றும் அந்த வகையிலே மாவட்டத்தில் இருக்கின்ற 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளும் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான விடயங்களை அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுக்கு என்னென்ன வழியிலே அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமோ அதற்கு என்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவேன் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்றைய இந்த சந்தர்ப்பத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய தேவைகளை நேரடியாக என்னிடத்தில் தெரிவிப்பதன் மூலமோ அல்லது ஏதாவது வகையில் எனக்கு அந்த தகவல்கள் கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக மக்களுடைய வாழ்வாதார அவர்களுடைய மேம்பாட்டு விடயங்களிலே உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து நீங்கள் உங்களுடைய தேவைப்பாடுகளை அறிந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ற வகையிலே நான் இந்த பதவியை பெற்றுக்கொள்வதிலே உண்மையிலே பெருமை அடைகின்றேன். அத்துடன் கிளிநொச்சி மாவட்ட கடமை நிறைவேற்று அரசு அதிபராக பணியாற்றி வந்த எஸ் முரளிதரன் மாவட்ட பதில் அரசாங்க அதிபராக இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபர்களுக்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவால் நேற்று நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதனையடுத்து கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் இன்று மாவட்ட செயலகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார். இன்று காலை கிளிநொச்சி சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்ட சிவில் அமைப்புகளின் மங்கள வாத்தியத்துடன் மாவட்ட செயலகம் வரை அழைத்துச் செல்லப்பட்ட பதில் அரசாங்க அதிபர் மாவட்ட செயலகத்தில் உத்தியோகத்தர்களால் வரவேற்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஊடகவியலாளர்களுக்கான நாடாளுமன்ற தத்துவங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று இடம்பெற்றது. நாடாளுமன்ற தத்துவங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டம் மற்றும் ஊடக பயன்பாடு தொடர்பில் ஊடகவியலாளர்களை தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்த்தன தலைமையில் இன்று இடம்பெற்றது. நாடாளுமன்ற ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழு மற்றும் நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவின் ஏற்பாட்டில் நிகழ்ச்சி திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழுவின் தலைவர் ஷமல் ராஜபக்ஷ, நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, நாடாளுமன்றத்தின் பணியாட் தொகுதி பிரதானியும் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமுமான சமித குலரத்ன, நாடாளுமன்ற சட்டவாக்க சேவைகள் பணிப்பாளர் எம் ஜாலத் பிரேரா ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி நெரின் பிள்ளை நாடாளுமன்ற தத்துவங்களும் சிறப்புரிமைகளும் சட்டத்திற்கு அமைய ஊடகவியலாளர்கள் எத்தகைய செய்திகளை பிரசுரிக்க முடியும் என விளக்கத்தை வழங்கினார். இங்கு கருத்து தெரிவித்த சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்த்தன, நாடாளுமன்ற தகவல்களை உண்மையாகவும் துல்லியமாகவும் தெரிவிப்பது ஊடகவியலாளர்களின் முதன்மை பொறுப்பாகும் என தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் சில ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டாலும் அவை அனைத்தையும் செய்திகளாக பதிவு செய்வது நியாயமான விடயமாக அமையுமா என்ற கேள்வியையும் சபாநாயகர் முன்வைத்தார். மேலும் ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழுவின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ஷ இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஒழுக்கவியல் குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற வரப்பிரசாத மீறல் தொடர்பான முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை ஊடகங்களில் வெளியிடப்பட்டவை என்பதால் ஊடகங்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அதில் இருசாராரும் சரியான புரிதலை பெறுவது முக்கியமாக அமைவதாக தெரிவித்தார். இதேவேளை நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, ஜனநாயகம் வெற்றிகரமாக செயல்பட உண்மை தகவல்களை மக்களுக்கு வழங்குவது மிகவும் முக்கியம் என தெரிவித்தார். தவறான தகவல்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டால் மக்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் தவறாக இருக்கும் எனவும் சரியான தகவல்களை வழங்குவதில் ஊடகங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இளைஞர் அபிவிருத்தி பணிகளுக்கான மேலதிக ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் அமல்படுத்தப்படும் இளைஞர் அபிவிருத்தி பணிகளுக்கான
மேலதிக ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் நோக்க உணர்வை ஏற்படுத்தவும் வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்கவும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் தேவையான திறன்களை அவர்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்ட திட்டங்களை செயல்படுத்த இளைஞர் சபை மன்றம் முடிவு செய்துள்ளது. இளைஞர் சபை மன்றமானது 1 மில்லியன் இளம் தொழில் முனைவோரை உருவாக்குதல், தேசிய மற்றும் உலகளாவிய தொழிலாளர் சந்தை குறித்த வழிகாட்டுதல்கள், பிரதேச செயலக மட்டத்தில் இளைஞர் முகாம்களை நடாத்துதல் மற்றும் தேசிய இளைஞர் மாநாட்டை நடத்துதல் போன்ற திட்டங்களை திட்டமிட்டுள்ளது. தேசிய இளைஞர் சேவை மன்றத்திற்கு மேற்படி நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை வழங்குவதற்கு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சர்கள் சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சுங்க பணியாளர்களின் போராட்டம் கைவிடப்படுவதாக சுங்க தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. பேச்சுவார்த்தையில் இணக்கப்பாடு ஏற்பட்டதை அடுத்து இலங்கை சுங்க பணியாளர்களின் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சுங்க தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. சுங்க பணியாளர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். சுங்கம், மதுவரி மற்றும் இறைவரி ஆகிய 3 திணைக்களங்களையும் ஒன்றிணைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டியவுடனும் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் போராட்டம் கைவிடப்படுவதாக சுங்க தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் நிறைவேற்ற முடியாமல் போன கடமைகளை இந்த வார இறுதிக்குள் நிறைவேற்றுவதற்கும் சுங்க தொழிற்சங்கம் இணக்கம் வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்க திட்டம் தீட்டப்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் இ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சியை தொடர்வதற்கான நடவடிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தலை யாராலும் பிற்போட முடியாது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா உள்ளிட்ட அவர்களுடைய ஆளும் தரப்பினருக்கு தெரிய வந்திருக்கின்றது, ஆட்டம் கண்டிருக்கின்றது தாங்களுடைய தோல்வி உறுதி என்று. அதனால் இவர்கள் அனைவரும் ஆட்டம் கண்டிருக்கின்றார்கள். ஆட்டம் கண்டது மாத்திரமல்ல, எப்படியாவது இந்த தேர்தலை பிற்போட்கொள்வது எப்படி, எப்படியாவது மீண்டும் தாங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்கின்ற சதி சூழ்ச்சி வலைகளை இன்றைக்கு விரிக்கப்பட்டிருக்கின்றன. அவருக்கு எக்காரணத்து கொண்டும் கூட அருகதை கிடையாது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது. அவரது பணிப்புரையின் கீழ், அவரது அனுசரணையின் கீழ் இந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது வேறு எதனாலும் அல்ல, அவர்களுடைய பதவி காலத்தை நீடித்துக் கொள்வதற்காக. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு, ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நம்பிக்கையினத்தை ஏற்படுத்துவதற்கு, மக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்கு, அதன் மூலமாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொதி நிலையை தணித்துக் கொள்வது எப்படி, அந்த தணித்து கொண்டதன் பிறகு தாங்களுடைய கூட்டணியை வெல்ல வைப்பது எப்படி என்கின்ற சதி வலையே விரிக்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி ஊரியான் குளத்தின் கீழான சிறுபோக செய்கையை காட்டு யானைகள் நாசம் செய்துள்ளன. கிளிநொச்சி ஊரியான் குளத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள சிறுபோக நீர்ச்சிகையை காட்டு யானைகள் நாசம் செய்துள்ளன. கண்டாவளை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஊரியான் குளத்தின் கீழ் சிறுபோக நீர்ச்சிகை மேற்கொள்ளப்பட்டு 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் குறித்த பயிற்சிகைகளை தொடர்ச்சியாக காட்டு யானைகள் அளித்து வருகின்றன. அந்த வகையில் நேற்றிரவு குறித்த பகுதிக்குள் புகுந்த காட்டு யானைகள் பெருமளவான விவசாய நிலங்களை நாசம் செய்துள்ளன. மட்டக்களப்பு பட்டிருப்பில் கட்டாய கல்வி தொடர்பான கருத்தரங்கு இடம்பெற்றது. மட்டக்களப்பு பட்டிருப்பு வலய கல்வி பணிமனைக்குட்பட்ட பாடசாலைகளில் மாணவர்களின் கட்டாய கல்வி மற்றும் வரவு வீதம் ஆகியவற்றை செயற்படுத்தும் திட்டம் வலய கல்வி பணிப்பாளர் எஸ் புவனேந்திரனின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக பாடசாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள வரவு குழு ஆசிரியர்களை தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு கருத்தரங்கு வலய கல்வி அலுவலக ஒன்றுகூடல் மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. இதில் பட்டிருப்பு கல்வி வலயத்தில் உள்ள 70 பாடசாலைகளினதும் வரவு குழு ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். வளவாளர்களாக முகாமைத்துவத்திற்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் எஸ் தட்சணாமூர்த்தி, முறைசாரா கல்வி பிரிவு இணைப்பாளர் ரி கலைச்செல்வன், வழிகாட்டல் ஆலோசனை ஆசிரிய ஆலோசகர் பாதுஷ்யந்தன் கலந்து கொண்டு கட்டாய கல்வி ஊடாக சரிநிகர் தன்மை பேணல், மாணவர் வரவு வீதத்தை அதிகரித்தல், இடைவிலகலை தவிர்த்தல், கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்தல் தொடர்பாக பாடசாலைகளில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள், சுற்றறிக்கைகள், வர்த்தமானி வெளியீடுகள் தொடர்பாக விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்திலிருந்து இலங்கை நிர்வாக சேவைக்கு ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்தில் இருந்து முதலாக இலங்கை நிர்வாக சேவைக்கு ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.
கண்டாவளையை சேர்ந்த சிந்துஜா சசிகுமார் என்பவரை இவ்வாறு தெரிவாகியுள்ளார். இவர் கிளிநொச்சி முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரியின் பழைய மாணவி ஆவார். அண்மையில் இடம்பெற்ற இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகளுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் சித்தி பெற்றவர்களுக்கு நேர்முக பரீட்சை இடம்பெற்ற நிலையில் தெரிவு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.